Hi students, so government side yesterday வந்து officially எப்போ வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ப்ரோ மறுபடியும் வந்து ஸ்கூல் டிலே ஆகுமா திறக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. முக்கியமாக வந்து இந்த சொன்ன டேட்டில் வந்து திறந்துருவாங்களான்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றியும் அண்ட் ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பற்றியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட வந்து பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற மட்டன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் இப்போயே வந்து பண்ணிடுங்க. எஸ்டர்டே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஜூன் 6 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் போன வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஜூன் 4, 5 வந்து திறக்க மாட்டாங்க, 6 வந்து திறந்துருவாங்க, மோஸ்ட்லி வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜூன் 6 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து திறந்துருவாங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ நான் ஆல்ரெடி வந்து நான் கிளாஸுக்கு போயிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து சொல்லுவீங்க. இருந்தாலும் வந்து அஃபீஷியலி வந்து ஜூன் 6 நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பண்ண போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது டிலே ஆகுமா, மறுபடியும் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஏதாவது இஷ்யூ வருமா ஓப்பன் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இல்லை எந்த ஒரு இஷ்யூவும் வந்து வராது. ஏன் அப்படின்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறனால ஸ்கூல் ரீஓப்பன் வந்து மேபி டிலே ஆகலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மழையே நல்லா வந்து வெயில் அடிக்கிறதும் இல்லை, நல்லா செம்மையாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் வந்து வெயிலோட தாக்கமும் வந்து குறைஞ்சனால ஸ்கூல் ரீஓப்பனில் எந்த ஒரு மாற்றங்களும் வந்து வராது. கன்ஃபார்மாக சொன்ன டேட்டுக்கு வந்து திறந்துருவாங்க. அண்ட் அதிகபட்சமாக காலையில் வந்து ஊரில் வந்து மழை பெய்யுது அப்படின்னா மட்டும்தான் வந்து லீவ் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி இந்த சாட்டர்டே அந்த மாதிரிலாம் வந்து கன்ஃபார்மாக ஸ்கூல் இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் திறக்கறனால கன்ஃபார்மாக வந்து சாட்டர்டேவும் வந்து ஒர்க்கிங் டே தான் வந்து வைப்பாங்க. அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. போர்ஷன் வந்து முடிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி கன்ஃபார்மாக சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து இருக்க தான் வந்து செய்யும். மற்றபடி நம்மளால வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது. ஐ திங்க் இன்னும் வந்து சாலிடாக வந்து ஒரு 10 days வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆமாம், இன்றைக்கி வந்து May 25. ஆமாம், இன்னும் ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு 10 days வந்து இருக்குது. அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனால் 10 days வந்து கொஞ்சம் வந்து வேகமாக போயிடுற மாதிரி தான் வந்து இருக்கும். எனிவே நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லீவ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து பாசிபிலிட்டி கம்மியாக தான் வந்து இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற லீவை நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் எக்ஸாமோட ஸ்டார்டிங் டேட்டும் எல்லாமே சொல்லிடுவாங்க. 10th, 11th, 12th அடுத்த வருஷம் வந்து எப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வந்துடும். இப்போயே வந்து அட்வான்ஸாகவே வந்து கொடுத்துருவாங்க எந்தெந்த டேட்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்காண்டியுமே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுவுமே அமைச்சர் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்தில் வந்து சொல்லிடுவார். சொன்னோனையும் நான் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே மற்ற டைம்லேயே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நியூஸ் வந்து போட்டுருவோம் டெலிகிராம் குரூப்பில். அதனால டெலிகிராம் குரூப்பில் என்ன கூடயும் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் விடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.